ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ வெளியாகிருக்கிற மேட் இன் கொரியா. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் கதாநாயகி இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மான்னு எல்லோரும் இருக்காங்க. அப்பா ஒரு மெஸ்ஸு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காப்புல. அவருடைய மெஸ்ஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படியாவது கொஞ்சம் பெருசு பண்ணி ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி, ரெஸ்டாரண்ட் மாதிரி நம்ம வந்து பெருசாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இவங்க அப்பாவுக்கு இருக்குது. கதாநாயகியை பொறுத்தளவுக்கு இவங்க ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் இவங்க அப்பாவுக்கோ வீட்டுக்கோ யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் மகனை ஒரு நாளாவது நம்ம கொரியாவுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லட்சிய கனவும் கதாநாயகிக்கு இருக்குது. இதனாலேயே ஒரே கேப்பாப் தான், கேட்ராமாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. ஒரு தருணத்தில் இவங்களுடைய காதல் விவகாரம் இவங்க அப்பாவுக்கு தெரிய அவர் கடைசி அது முடியாது அப்படின்னு மறுக்க கடைசியாக காதலனோட ஊரை விட்டே போகிறாங்க இவங்க வீட்டை எழுத்துக்கிட்டு. இப்படி கதைக்களம் ஒரு பக்கம் ஆரம்பிக்க, படத்துடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகி இப்போ அவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க. இவங்களை தேடி 4 கொரியாக்காரங்க அவங்க ஊருக்கே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு நாளாவது கொரியாவுக்கு போயிடணும் அப்படின்னு லட்சிய கனவோடு இருந்த கதாநாயகியை தேடி எதுக்காக 4 கொரியாக்காரங்க இவங்க வீட்டுக்கு வரணும்? அதை விட முக்கியமாக இவங்க லவ்வரோட சேர்ந்து ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்புனாங்களே, இவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. 2022 வெளியான நித்தம் ஒரு வானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த ரா கார்த்திக்குடைய இன்னொரு படம் தான் இந்த படம். அந்த படமே செம்மையான ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம விமர்சனம் பண்ணியிருப்போம். விமர்சனம் இப்போ இருக்கும், போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பேசிக்காக ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான், ஒரு எமோஷனல் ஃபீல் குட் ட்ராமா அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு ஃபீல் குட் ட்ராமாக்குள்ளேயே பெண்களுக்கு கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம், அவங்களுக்கு வேலைங்கிறது எவ்வளோ முக்கியம், அவங்க சொந்த காலில் சுதந்திரமாக நிற்கிறதுக்கு அந்த வேலையும் கல்வியும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த உமன் எம்பவர்மெண்ட் இந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் பேசுனதா இருக்கட்டும், பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பே கூட எமோஷனலாக இன்னொரு பக்கம் பேசின விதமாகட்டும்னு சொல்லி இந்த ஃபீல் குட் ட்ராமாக்குள்ளேயே ரம்முன்னு குத்தியெல்லாம் சொல்லாமல் போகிற போக்குலேயே அழகாக பல விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார் இயக்குனர். இந்த படம் ஜென்சியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கெல்லாம் ஜென்சி வீட்டுக்கு ஒருத்தர் எப்படி இந்த கொரியா பைத்தியம் பிடிச்சி திடுறாங்க அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே நீங்கள் கேட்டு பாருங்கள், தெரியும். அந்த மாதிரி ஜென்சி கிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பிடிஎஸ், பிளாக் பிங்க், கேர்ள்ஸ் ஜென்ரேஷன், ட்வைஸ், மோமோலேண்ட் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கேப்பாப்பு தாங்க எங்களுடைய வாழ்க்கையை அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கேப்பாப்பு, கே ட்ராமாங்கிறதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப கவரக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்மளே சவுத் கொரியாவுக்கு போயிட்டு திருப்பி வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் அந்த படம் விடுது. அந்தளவுக்கு மேக்கிங்காகவும் சரி, டெக்னிக்கலி சவுண்டாகவும் சரி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. பிரியங்கா அருள்மோகன், தெரியாத ஒரு பாஷை, புரியாத ஒரு கண்ட்ரி, அங்கே போய் நம்ம இறங்கிட்டோம் தனியாளா அப்படின்னா நம்ம அங்கேருந்து எப்படி அடுத்து சர்வைவ் ஆக போகிறோம், ஒரு நாள் எப்படி கடக்க போகிறோம், நம்மகிட்ட வேறு கையில் இருக்க காசு தீர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த பொண்ணு என்னென்னலாம் பண்ணுவா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரமாக அழகாக கொண்டு வந்திருக்காங்க பிரியங்கா அருள்மோகன். அதே மாதிரி பார்க் ஹே ஜின், நம்ம ஸ்குவிட் கேம் பாட்டி, அந்த சீரியஸ்லேயே எமோஷனலான ஒரு கேரக்டர் அதை சூப்பராக கொண்டு வந்திருக்கும் அந்த பாட்டியம்மா. இந்த படத்துலையும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க அவங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸு. இந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் இடையில ஒர்க் அவுட் ஆன அந்த 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 ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதனால் கிரியேட் ஆன அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும், இதில் தான் இந்த கதை பெருசாக ட்ராவல் ஆகுது, பெருசாக நிற்கிது படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே. இதுபோக ரிஷிகாந்த், ஜென்ஷன் திவாகர்னு சொல்லி ஒரு சில பேர் அங்கங்கே லைட்டாக அப்படி வந்துட்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான், எல்லாரும் அவங்கவுங்க பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் போக இன்னும் ஒரு 3-4 சவுத் கொரியன் ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. பிரசன்னகுமாருடைய சினிமோட்டோகிராஃபி, அது இங்கே கதாநாயகியுடைய கிராமத்தில் வைக்கப்பட்ட அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், அந்த ஷாட்ஸ் ஆகட்டும், சவுத் கொரியாவில் கன்சீவ் பண்ணப்பட்ட அந்த ஷாட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃப்ரேமுமே அவ்வளோ அழகு அப்படிங்கிற அளவுக்கு செம்ம ரிச் அண்ட் கலர்ஃபுல்லாக பயங்கர கிராண்டியராக இருக்கிற விஷுவல்ஸு அந்த அளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி மியூசிக்கலி ஒரு சில இடங்கள் ப்ரீஸியான நம்பர்ஸ், ஒரு சில இடங்களில் அந்த இடத்த அந்த சீனை அடுத்த அளவுக்கு எலிவேட் பண்ணுற அளவுக்கு பெப்பியான பாடல்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் இங்கிலீஷ்னு எல்லாத்தையும் கலந்து வச்சு சும்மா பொழந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வைப பாடல்களில் கொடுத்துருக்காங்க. ஹேஷம் அப்துல் வஹாப், தரண்குமார், சைமன் கேக்கிங் அப்படின்னு 3 பேரும் அவங்கவுங்க சைடில் இருந்து என்ன பண்ணணுமோ, மியூசிக்கலாக எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அவங்க. இதெல்லாம் தாண்டி ஏங்க நான் இவ்வளோ பெரிய பெயினில் இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலையே பெரிய பெயின் அப்படிங்கிற ஒரு வசனத்தை போகிற அப்படி விட்டுருக்காப்புல இயக்குனர். அது ரொம்ப அழகாகவே இருந்தது அந்த வசனமும். இதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்க்கும்போது 2014 நம்ம கங்கனா ரனாட் நடித்த குயின் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வெளியாச்சு. இந்த படம் பார்க்கும்போது அந்த படம் ஒரு சில இடங்கள்ல என் மைண்டுக்கு வந்துட்டு தான் போச்சு.
எனக்கு பேசிக்காகவே இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் எப்போ டவுனாக இருந்தாலும் படம் பார்க்குறனோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த பாடல்களாவது வீடியோ வெர்ஷனாக அப்படியாவது நான் பார்த்துருவேன். அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துலையும் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். அதனால இங்கிலீஷ் பார்க்கும்போது எனக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் மூமெண்ட்டாக ஒரு சில விஷயங்களை நான் ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இந்த படத்தை பார்க்கும்போதும் எனக்கு தோணுச்சு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஒரு சின்ன நெருடலாக தோணுச்சு. இந்த படத்தில் கதாநாயகி அங்கே போய் சந்திக்கிற பல கதாபாத்திரங்கள் பின்னாடி அவங்களோடையே ட்ராவல் ஆகி ஒரு நல்ல விஷயமாக அவங்களோட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கக்கூடிய கதாபாத்திரமாகவே எல்லாமே செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. பட் ரியல் லைஃப் சினாரியோவில் அது அந்த அளவுக்கு சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு கேள்வி ஒன்று பேக் ஆஃப் த மைண்டில் ஒரு சில கதாபாத்திரங்களை கடந்து போகும்போது தோணுச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஓடிடி வாட்ச் தான். என்கிட்ட கேட்டால் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா தான் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.